வணக்கம். மஞ்சள் காமாலை, கல்லீரல் நோய். கல்லீரல் நோய் வந்துட்டாலே போதும், கல்லீரல் அனைத்து நோயுமே தான். மஞ்சள் காமாலை ஈஸியாக வந்துடும். இதுக்கு ஒரு அறிகுறி இருக்குங்க. அதாவது கல்லீரல் நோய் இருக்குன்னா நமக்கு காட்டிடும், கையில் காட்டும். இப்போது இந்த கை விரல்கள் நகங்கள் இருக்காங்கல்ல, இந்த நகைப்பகுதி நகங்கள்லாம் கருப்பாக மாறிடுங்க. ஒரு சிலருக்கு கருப்பா லேசா இருக்கும். பட்டு அந்த மையத்தில ஒரு கோடு போட்டிருக்கும். இதெல்லாம் அந்த கல்லீரலினுடைய பாதிப்பினுடைய அறிகுறிகள். இந்த 10 விரலுமே இருக்கும். நகை கண்ணுல. இத சரி பண்ணிட்டோம்னா, நம்ம கல்லீரல் நோயிலிருந்து மீண்டு வந்துடலாம். கல்லீரல் நோய் வந்துட்டாலே போதுங்க, அனைத்து நோய்களுமே வந்துருங்க. எல்லா நோய்களுக்கும் முக்கிய காரணம் கல்லீரல் பாதிப்பு தாங்க. 500 நோய்கள் சரி பண்ணுதுன்னு சொல்றாங்க. உடல் கழிவுகளை வெளியேற்றுது இந்த கல்லீரல். உடல் கழிவுகள் முறையா வெளியேறிச்சுன்னா உடல் ஆரோக்கியம் தான். அப்போ அந்த கல்லீரல் சரி பண்ணுறதுக்கு இங்கே நம்ம இடையே இருக்கக்கூடிய வர்ம பிராண யோகா என்னன்னா, பெருவிரல் மஞ்சள் வர்ம பிராண யோகா. இந்த கால் பெருவிரல் தான் இருக்குது. அந்த ஒரு இது தெரிந்து பாருங்க. இங்கே இங்கே ஒரு பகுதி, அதாவது இந்த கால் பெருவிரலினுடைய 2வது விரல பக்கம், இந்த மேலேருந்து நகத்துலேருந்து அப்படியே நகைப்பகுதி கோடு கீழே போட்டு வரேன். அதே மாதிரி நகத்தினுடைய கீழ்ப்பகுதியில் ஒரு கோடு போடுறேன். அப்போ அந்த விளிம்பு மூலையில் இருக்கக்கூடிய அந்த விளிம்பு பகுதி தாங்க அந்த பெருவிரல் மஞ்சள் வர்மம். இது வச்சிருக்க மாட்டாங்க, பாருங்க, அதாங்க. இப்போது இந்த பகுதி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இங்கே ஒரு ஆள்காட்டு விரலை வச்சுக்கிட்டு, இந்த மையப்பகுதியில் வச்சுக்கிட்டு, அந்த மூளைப்பகுதியில் வச்சுக்கிட்டு ஒரு நிமிஷம் அழுத்தி விடுறேங்க. இதாங்க பெருவிரல் மஞ்சள் வர்ம பிராண யோகா. இது தொடர்ந்து செய்யணுங்க. 1 மாதம் கூட செய்யணுங்க. இது நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டே வந்தோம்னா கல்லீரலினுடைய பாதிப்புகளிலிருந்து மீண்டு வந்துடலாம். காலையில் 1 நிமிடம், மாலை 1 நிமிடம். மஞ்சள் காமாலிலிருந்து மீண்டு வந்துடலாம். உடல் ஆரோக்கியம் வந்துடும். நகை கண்கள் இந்த கலர் மாறிடும். அவ்வளோதான். தொடர்ந்து செய்வோம். உடல் ஆரோக்கியமாக இருப்போம். நம் நலம் நம் கையில். அன்புடன் உங்கள் கண் ரவிவர்மன்.